Hello friends, welcome to Genie Projects World. Again, நம்மள ரொம்ப நாள் கழிச்சு மறுபடியும் மீட் பண்றோம். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு நியூ டைப் ஆஃப் இ-காமர்ஸ் வெப்சைட் பேஸ்டு ப்ராஜெக்ட். ஸோ ப்ராஜெக்ட் நேம் வந்து கேக் வாக் ஆன்லைன் பேக்கரி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். இந்த ப்ராஜெக்டோட மெயின் யூஸ் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட ஆன்லைன்லேயே பேக்கரி ப்ராடக்ட்ஸ் அப்புறம் ஸ்வீட் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ஆன்லைன்லேயே பர்ச்சேஸ் பண்ணி வாங்க முடியும். இது வந்து மோஸ்ட்லி வந்து பேக்கரி யூசர்ஸ்க்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்மளோட பிஸ்னஸை ஆன்லைன் மோடில் எடுத்துகிட்டு போகிறதுக்கு இதை யூஸ் பண்ணலாம். ஸோ நம்ம ஷாப்பில் என்னெல்லாம் ப்ராடக்ட்ஸ் அவைலபிளாக இருக்கோ அந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வெப்சைட்டில் அப்லோட் பண்ணிட்டு அதை நம்மளால் வைட் வெரைட்டி ஆஃப் கஸ்டமர்ஸை ரீச் பண்ண முடியும். ஸோ இப்போ நம்ம ப்ராஜெக்டோட இன்ஸ்டாலேஷன் அண்ட் டெமோ பார்த்து ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஸோ ஆஸ் யூஷுவல் எப்பயும் போல சோர்ஸ் கோடோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பார்ட்டில் கொடுத்துருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு அதை டவுன்லோட் பண்ணிவிடுங்க. ஸோ ஒன்ஸ் டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ஜிப் ஃபார்மேட் ஃபைல் தான் அவைலபிளாக இருக்கும் ஆஸ் யூஷுவல். ஸோ யூஷுவல் ஸ்டெப் தான், ஜஸ்ட் அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிவிடுங்க. 1 to 2 minutes தான் வந்து எக்ஸ்ட்ராக்ட் ஆகிடுச்சு. ஸோ இந்த ப்ராஜெக்டை பொறுத்த வரைக்கும் இந்த ப்ராஜெக்டை ரன் பண்ணுறதுக்கு முன்னாடி சில இன்ஸ்டலேஷன் பார்ட்டை வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணணும். அப்போ தான் இந்த ப்ராஜெக்ட் வந்து கம்ப்ளீட்டாக ஒர்க் ஆகும். ஸோ அதை வந்து ப்ரீ ரெக்வெஸ்ட் கூட நம்ம சொல்லலாம். அந்த ஒர்க்கெல்லாம் கம்ப்ளீட் பண்ண மட்டும்தான் இது 100% ஒர்க்கிங்காக இருக்கும். ஸோ அது என்னென்னலாம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு நம்ம செக் பண்ணுறதுக்கு தான் இந்த ரீட்மி ஃபைல் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு அதை ஓப்பன் பண்ணிவிடுங்க. இங்கே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ப்ராஜெக்ட்டுக்கான சம்மரி அண்ட் என்னெல்லாம் டெக்னாலஜிஸ் யூஸ் பண்ணப்பட்டிருக்கு, அப்புறம் என்னென்ன லைப்ரரிஸ் என்னென்ன ஏபிஐஸ் எல்லாமே யூஸ் பண்ணியிருக்கோம்ட்டு கிளியராக ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அண்ட் கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இங்கே வந்து டீடைல்ஸ் கொடுத்துருப்போம். ஸோ என்னெல்லாம் ப்ரீ ரெக்வெஸ்ட் வந்து இந்த ப்ராஜெக்ட் ரிக்வயர்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ உங்கள் சிஸ்டமில் வந்து பிஹெச்பி மெயிலருங்கிற இந்த லைப்ரரி வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும். அண்ட் தென் உங்களுக்குன்ட்டு கூகுள் ரீகேப்சால ஒரு அக்கௌண்ட் இருக்கணும். அண்ட் அதுக்கப்புறம் சோர்ஸ் கோடில் உங்களோட ஜிமெயில் ஐடியை அப்டேட் பண்ணணும். ஸோ இந்த 3 ஒர்க்ஸை கம்ப்ளீட் பண்ணால் தான் நம்மளோட இன்ஸ்டலேஷன் பார்ட் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகும். ஸோ இப்போ நான் வந்து ஒன் பை ஒன்னாக உங்களுக்கு டெமோ பார்ட்டில் காமிக்கிறேன். எப்படி எல்லா ஸ்டெப்ஸையும் கம்ப்ளீட் பண்ணிட்டு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கேப்ல வாட்ச் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு நமக்கு தேவைப்படுறது பிஹெச்பி மெயிலர் லைப்ரரி தான். ஸோ நம்ம இப்போ வந்து பிஹெச்பி மெயிலர் இன்ஸ்டலேஷனை ஸ்டெப் பை ஸ்டெப் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு உங்களோட க்ரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிவிடுங்க. போயிட்டு பிஹெச்பி மெயிலர் ஜஸ்ட் கீழே ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா இங்கே செகண்ட் பேஜில் wikihau.com ஒரு வெப்சைட் இருக்கும். ஸோ இந்த வெப்சைட்டை ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இன்ஸ்டலேஷன் பார்ட் வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஏன்னா ஈச் ஸ்டெப் பை ஸ்டெப் அவங்க வந்து பிக்டோரியல் ரெப்ரஸன்டேஷனில் கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களுக்கு வந்து அதை பார்த்து செய்கிறப்ப உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் நான் வந்து இந்த வெப்சைட்டை சூஸ் பண்ணிக்கிறேன். வெப்சைட் வந்து லோட் ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து இந்த வெப்சைட் கீழே கொடுத்துருக்க இந்த லிங்க்கில் போயிட்டு கம்போசருங்கிற இந்த லைப்ரரியை டவுன்லோட் பண்ணணும். இதுக்கான லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயே ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். அப்படி இல்லைனாலும் இந்த வெப்சைட்ல கீழே இங்கே ஸ்க்ரோல் டவுன் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. ஜஸ்ட் அதை ஒன் டைம் கிளிக் பண்ணுங்க. இப்போ உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இங்கே கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணி பார்த்தீங்கன்னா இங்கே கீழே போட்டிருப்பான் டவுன்லோட் அண்ட் ரன் கம்போசர் setup.txt. ஸோ நம்ம இதை வந்து டவுன்லோட் பண்ணிடுறோம். இப்போ இந்த மாதிரி ஒரு எக்ஸி ஃபார்மேட் ஃபைல் வந்து டவுன்லோட் ஆகிடும். ஜஸ்ட் அதை ஒன் டைம் டவுன்லோட் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் ஒன் டைம் ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ இப்போ இந்த மாதிரி ஒரு இன்ஸ்டாலேஷன் டயலாக் பாக்ஸ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து டிஃபால்ட் ஆப்ஷனான இருக்கிற இன்ஸ்டால் ஃபார் ஆல் யூசர்ஸையும் சூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வந்து உங்களுக்கு இன்ஸ்டலேஷன் விண்டோ ஓப்பன் ஆகும். கஸ்டம் மோட் ஆஃப் இன்ஸ்டலேஷன் உங்களுக்கு ரிக்வயர்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் டெவலப்பர் மோட் சூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை நார்மல் யூசேஜுக்கு தான் அப்படின்னா ஜஸ்ட் நெக்ஸ்ட் ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து உங்களுக்கு இது லொக்கேஷன் கேட்கும், எந்த இடத்துல டவுன்லோட் பண்ணணும்னு சொல்லிட்டு.
அந்த மாதிரி லிக்விட் எதுவும் இல்லைன்னா ஜஸ்ட் டிஃபால்ட் லொகேஷன்ல அப்படியே விட்டுருங்க. நெக்ஸ்ட் பட்டன் யூஸ் பண்ணிக்கங்க. இப்போ தேர்டா வந்து எதனா ப்ராக்ஸி யூஸ் பண்ண போறீங்களா அப்படின்ட்டு ஆப்ஷன் கேட்கும். ஸோ நம்மளோட சிஸ்டம் வந்து நம்ம லோக்கல் ஹோஸ்ட் யூஆர்எல் தான் யூஸ் பண்ண போகிறோம் நம்ம ப்ராஜெக்ட்டுக்கு. அதனால எதுவும் ப்ராக்ஸி சர்வர்லாம் ரிக்வயர்ட் இல்லை. ஸோ ஜஸ்ட் நெக்ஸ்ட் கொடுத்துட்றோம். ஸோ ஃபைனலாக வந்து உங்களுக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் மாதிரி கேட்கும். லொக்கேஷன் அண்ட் சிஸ்டம் பார்த்து எல்லாமே கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. எல்லாமே செக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இன்ஸ்டால்னு கொடுத்துருங்க. என்னோட சிஸ்டம் வந்து நான் ஆல்ரெடி அதை இன்ஸ்டால் பண்ணிட்டேன். ஸோ அந்த ஸ்டெப் வந்து நான் பண்ணலை. நீங்கள் ஜஸ்ட் இன்ஸ்டால் கொடுத்தீங்கன்னா ஒரு 1 to 2 மினிட்ஸில் வந்து இன்ஸ்டால் ஆகி கம்ப்ளீட் ஆகி முடிச்சிடும். கேன்சல் பண்ணிடுறேன். இப்போ வந்து நம்ம இங்கே ஸ்டெப் 1 கம்ப்ளீட் பண்ணிட்டோம், ஸ்டெப் 2 கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ ஸ்டெப் 3 என்னன்னு கேட்டிங்கன்னா கம்போசர் சொல்லிட்டு ஒரு நியூ ஃபோல்டரை கிரியேட் பண்ணணும். ஸோ அந்த ஃபோல்டரை நம்ம எங்கே கிரியேட் பண்ணணும்னு இங்கே கிளியராக கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களோட சிஸ்டமில் எங்கே எக்ஸாம் ஃபோல்டர் அவைலபிளாக இருக்கோ அந்த இடத்துல வச்சுட்டு ஒரு நியூ ஃபோல்டரை கிரியேட் பண்ணணும். அண்ட் ஃபோல்டர் நேம் வந்து கம்போசர்னு கொடுக்கணும். உங்களோட சிஸ்டமில் பிசிபிசியை கிளிக் பண்ணிடுங்க. லோக்கல் டெஸ்ட் சி டிரைவ் டிஃபால்ட்டாக நம்ம சி டிரைவில் தான் எக்ஸாம் இன்ஸ்டால் ஆகியிருக்கோம். எக்ஸாம் ஓப்பன் பண்ணிவிட்டு இங்கே வந்து நம்ம கம்போசர்னு சொல்லிட்டு ஒரு நியூ ஃபோல்டரை கிரியேட் பண்ணணும். ஸோ என்னோட சிஸ்டமில் நான் ஆல்ரெடி அதை கிரியேட் பண்ணியிருக்கேன், அதனால் நான் அதை பண்ணலை. ஸோ இங்கே தான் வந்து நீங்கள் நியூ ஃபோல்டரை கிரியேட் பண்ணணும். நியூ ஃபோல்டரு ஜஸ்ட் ஈஸி தான். நியூ ஃபோல்டருங்கிற அந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணலாம். இல்லை அவங்க சொன்ன மாதிரி ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ஆப்ஷனில் போயிட்டு நியூ அண்ட் ஃபோல்டரை யூஸ் பண்ணலாம். ஃபோல்டர் நேம் வந்து ஆனால் கம்போசர் தான் யூஸ் பண்ணணும். அப்போ தான் இன்ஸ்டலேஷனுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம தேர்ட் ஸ்டெப்பையும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ ஃபோர்த் ஸ்டெப் என்னன்னு கேட்டிங்கன்னா உங்களோட சிஸ்டமோட கமாண்ட் ப்ராம்ப்டை ஓப்பன் பண்ணணும். ஸோ கமாண்ட் ப்ராம்ப்டை சர்ச் பட்டனில் சிஎம்டி டைப் பண்ணுங்க. கமாண்ட் ப்ராம்ப்ட் வரும். ஸோ அதை வந்து ரன்னர்ஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் மோட்ல ஓப்பன் பண்ணுங்க. ஸோ இப்போ வந்து நமக்கு கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ வந்து 4 ஸ்டெப்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. 5th ஸ்டெப் என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம இப்போ நியூவாக கிரியேட் பண்ண அந்த கம்போசர் டைரக்டரிக்கு நம்ம அந்த டைரக்டரிக்கு நம்ம நேவிகேட் பண்ணி போகணும். ஸோ அதுக்கு தான் நம்ம இந்த கமாண்டை யூஸ் பண்ணுறோம். சிடி அண்ட் இந்த டைரக்டரி நேம் ஃபுல்லாமே இங்கே டைப் பண்ணுறோம். உங்களுக்கு டைப் பண்ணுறது கஷ்டமாக இருந்ததுன்னா ஜஸ்ட் இதை காப்பி பண்ணி அப்படியே பேஸ்ட் பண்ணிடுங்க. இந்த கமெண்ட்ஸை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்லேயே ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் அதை காப்பி பேஸ்ட் பண்ணாலே போதும் உங்களுக்கு. ஸோ இப்போ நம்ம வந்து கம்போசர் டைரக்டரிக்கு வந்தாச்சு. அண்ட் இங்கே தான் வந்து நம்ம PHP மெயிலர் லைப்ரரியை இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கான கமாண்ட் வந்து கம்போசர் require PHP mailer /PHP mailer. ஜஸ்ட் இதை காப்பி பண்ணிட்டு பேஸ்ட் பண்ணுங்க. அந்த மாதிரி இன்ஸ்டாலேஷன் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். என்னோட சிஸ்டம் வந்து நான் அதை ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன், அதனால தான் நத்திங் டு இன்ஸ்டால்னு வந்திருக்கு. உங்களோட சிஸ்டமில் நீங்கள் நியூவாக இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா இன்ஸ்டால் ஆகி முடிச்சுட்டு கீழே வந்து வெர்ஷன் நம்பர்லாம் காட்டும். ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு ப்ரீ ரெக்வெஸ்ட்டை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. PHP மெயிலர் இன்ஸ்டாலேஷன் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. செகண்ட் ஸ்டெப் நமக்கு என்ன ரிக்வயர்டாக இருக்குன்னா கூகுள் ரீகேப்சரில் ஒரு அக்கௌண்ட் வந்து நியூவாக நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கணும். ஸோ இதுக்கான லிங்க்கும் வந்து கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயே இருக்குது. ஜஸ்ட் அதை யூஸ் பண்ணியே போய்க்கலாம். அப்படி இல்லைனாலும் இந்த ரீட்மி ஃபைலோட லிங்க்லேயே நான் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் அதை காப்பி பண்ணி உங்கள் URL பேஸ்ட் பண்ணுங்க. நியூ டேப் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த மாதிரி ஒரு வெப்பேஜ் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இதான் வந்து நீங்கள் வந்து நம்மளோட ப்ராஜெக்டோட சைட் வந்து ரெஜிஸ்டர் பண்ணுவோம். லேபிள்ங்கிறது ப்ராஜெக்ட் நேமே நீங்கள் கொடுத்துக்கலாம். என்ன வேணும் ஜஸ்ட் கேக் ஷாப்னு கொடுங்க. இங்கே வந்து வெர்ஷன் 2 செலக்ட் பண்ணணும். இந்த பிலோ ட்ராப் டவுனில் ஐ எம் நாட் ரோபோட் அப்படிங்கிற ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை சூஸ் பண்ணிடுங்க. அண்ட் டொமைன் நேமில் வந்து
நம்ம சர்வர் நேம் வந்து கொடுக்கணும். நம்ம ப்ராஜெக்ட் வந்து லோக்கல் ஹோஸ்ட்ல தான் டெஸ்ட் பண்றோம். ஸோ ஜஸ்ட் லோக்கல் ஹோஸ்ட் நேம் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு ஜஸ்ட் இந்த ப்ளஸ் ஐக்கான கிளிக் பண்ணிடுங்க. இப்போ வந்து ஹோஸ்ட் வந்து ஆட் ஆயிடுச்சு. அண்ட் ஃபைனலாக வந்து கீழே டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை அக்செப்ட் பண்ணிட்டு கீழே வந்து சப்மிட்னு கொடுக்க வேண்டியதான். சப்மிட்னு கொடுத்தீங்கன்னா உங்களோட சைட் வந்து ரெஜிஸ்டர் ஆகிடும். ஸோ ஒன்ஸ் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் உங்களுக்கு டேஷ்போர்டு வந்து விசிபிளாக இருக்கும். எவ்வளோ யூசர்ஸ் வந்து அந்த வெப்சைட்குள்ளே லாகின் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ அட்டம்ஸ் வந்து பாஸ் ஆகியிருக்கு, எவ்வளோ அட்டம்ஸ் ஃபெயில் ஆகியிருக்கு அப்படிங்கிற எல்லாமே இங்கே வந்து உங்களுக்கு ஷோ பண்ணும். டேட் வைஸ் நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம 2 இம்பார்ட்டன்ட் ஸ்டெப்ஸை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. மூணாவது தேர்ட் அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஸ்டெப் வந்து சோர்ஸ் கோடில் உங்களோட ஜிமெயில் ஐடியை அப்டேட் பண்ணணும். ஸோ நீங்கள் எக்ஸ்ட்ராக்ட் பண்ண அந்த ஃபோல்டருக்கு போயிடுங்க. அதை ஓப்பன் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் சேஞ்ச் பண்ண வேண்டியது ரெஜிஸ்ட்ரேஷன் பேஜ் தான். ஸோ கீழே இங்கே வந்தீங்கன்னா registration.phpன்னு சொல்லிட்டு ஒரு பேஜ் இருக்கும். அது உங்களுக்குன்னு எதனா சோர்ஸ் கோட் எடிட்டர் வச்சுருந்தீங்கன்னா அதில் ஓப்பன் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா Notepad++ வச்சுருந்தாலே போதும். ஜஸ்ட் அதை ரைட் கிளிக் பண்ணிட்டு எடிட் வித் Notepad++. அந்த ஃபைல் வந்து நம்ம ஓப்பன் பண்ணியாச்சு. கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணிட்டே வந்தீங்கன்னா ஸோ நான் வந்து இங்கே கொடுத்துருப்பேன். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நீங்கள் இங்கே மாற்ற வேண்டியது உங்களோட ரீகேப்சாவோட சீக்ரெட் கீயை தான் நீங்கள் இங்கே வந்து அப்டேட் பண்ணணும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நீங்கள் இங்கே ரீகேப்சா வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு 2 கீஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஒன்று வந்து சைட் கீ, இன்னொரு சீக்ரெட் கீ. ஸோ இந்த 2 கீஸை தான் நம்ம ப்ராஜெக்டில் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம். அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு அப்புறம் தான் இந்த மாதிரி உங்களால் டேஷ்போர்டில் வந்து வியூ பண்ண முடியும். அண்ட் இதை கம்ப்ளீட் பண்ணால் மட்டும்தான் யூசர்ஸால் ரெஜிஸ்டரோ இல்லை லாகின் அட்டம்ப்டோ பண்ண முடியும். ஸோ உங்களுக்கு அந்த ப்ரொவைட் பண்ண சீக்ரெட் கீயை இங்கே அப்டேட் பண்ணிவிடுங்க. ரெண்டாவது சேஞ்சஸ் எங்கன்னு வரும்னா இந்த இடத்துல ஹோஸ்ட் சேஞ்சஸ் தான். டிஃபால்ட்டாக வந்து ப்ராஜெக்டில் gmail.com தான் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் SMTPக்கு. ஸோ இது வந்து யூசர்ஸ் கன்வீனியன்ட் பொறுத்து தான். நீங்கள் சப்போஸ் outlook.com இல்லை hotmail.com இல்லை yahoo.com அந்த மாதிரி எது யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற SMTPயும் அண்ட் அதுக்கேற்ற போர்ட் நம்பரையும் அப்டேட் பண்ணணும். ஸோ ஜிமெயில் தான் யூஸ் பண்ணுறீங்கன்னா இதை வந்து டிஃபால்ட்டாகவே அப்படியே விட்டுடலாம், எந்த சேஞ்சஸும் பண்ண தேவையில்லை. இங்கே உங்களோட ஜிமெயில் ஐடியை வந்து ப்ரொவைட் பண்ணணும். இந்த கொட்டேஷன் மார்க்ஸ்க்குள்ள உங்கள் ஜிமெயில் ஐடியோட பாஸ்வேர்டு வந்து இங்கே ப்ரொவைட் பண்ணணும். ஸோ என்னோட ரெக்கமெண்டேஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் உங்கள் ப்ராஜெக்ட்டுக்குன்னு எக்ஸிஸ்டிங் எதுவும் இம்பார்ட்டண்ட்டான இமெயில் ஐடிஸை யூஸ் பண்ண வேண்டாம். இந்த ப்ராஜெக்ட்டுக்காக எதனா ஒரு டெஸ்டிங் இமெயில் கிரியேட் பண்ணிவிட்டு மேபி அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். 5th ஸ்டெப் எங்கே நம்ம அப்டேட் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா இங்கே கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணிகிட்டே வரணும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு சீக்ரெட் கீயை அப்டேட் பண்ணியாச்சு. அண்ட் ரிமைனிங் இருக்க சைட் கீயை வந்து இந்த இடத்துல இருக்க டபுள் கொட்டேஷன் மார்க்ஸ் கூட அப்டேட் பண்ணணும். ஜஸ்ட்டு காப்பி பண்ணிவிட்டு அப்படியே இங்கே பேஸ்ட் பண்ணிங்கன்னா போதும். ஸோ அந்த 5 சேஞ்சஸ் மட்டும்தான் பண்ணணும். அண்ட் 5 சேஞ்சஸ் பண்ணதுக்கப்புறம் ஜஸ்ட் இந்த ஃபைலை சேவ் பண்ணிவிடுங்க மறக்காமல். ரெண்டாவது ஃபைல் நம்ம எதை அப்டேட் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா login.php. அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணி எடிட் பண்ணலாம். இதுலேயும் சிமிலர் ஸ்டெப்ஸ் தான், சேம் அதே பிளேசஸில் அதே அப்டேட்ஸ் மட்டும்தான் பண்ண வேண்டியது இருக்கும். உங்களோட ஜிமெயில் ஐடி அண்ட் ஜிமெயில் பாஸ்வேர்ட் அண்ட் ஸ்க்ரோல் டவுன் பண்ணிட்டு வந்துட்டு ஸோ இங்கே வந்து உங்களுக்கு அப்போ 3 சேஞ்சஸ் தான். ஒன்று SMTP ஹோஸ்ட் மாற்றுறது அண்ட் உங்களோட யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் மட்டும்தான். ஏன்னா இங்கே வந்து நம்ம அந்த கேப்சா ஐடி எதுவும் யூஸ் பண்ணல. ஸோ இங்கே வந்து 3 சேஞ்சஸ் மட்டும்தான். ஸோ ஒன்ஸ் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் மறக்காமல் ஃபைலை வந்து சேவ் பண்ணிவிடுங்க. ஸோ தேர்ட் ஃபைல் எதை எடிட் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா forgot password. ஜஸ்ட் எடிட் பண்ணுறோம். இங்கேயும் சேம் அதே ஸ்டெப்ஸ் தான். ஸ்க்ரோல் டவுன் பண்ணிட்டு வாங்க. இங்கே வந்து உங்களோட சீக்ரெட் கீ அப்டேட் பண்ணுங்க. இங்கே உங்கள் ஜிமெயில் ஐடி அண்ட் பாஸ்வேர்ட்
ஃபைனலி இங்கே டேட்டா கீயை அப்டேட் பண்ணிட்டு ஃபைலை சேவ் பண்ணிடுங்க. ஃபைனலி லாஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபைல் வந்து அட்மின் பேனல் ஃபைல். அதுலேயும் உங்களோட ஜிமெயில் ஐடி வந்து அப்டேட் பண்ணணும். ஸோ இப்போ அதையும் ஓப்பன் பண்ணலாம். நம்ம மாற்ற வேண்டியது ஃபர்ஸ்ட் டூ அட்ரஸ். இங்கே தான் வந்து நீங்கள் யாருக்கு வந்து இந்த இமெயிலை சென்ட் பண்ண போறீங்கிற இதை வந்து மாற்றணும். அண்ட் உங்களோட யூசர் நேம், பாஸ்வேர்ட் அண்ட் போஸ்ட். ஸோ இந்த 4 சேஞ்சஸ் மட்டும் தான் பண்ணணும். ஒன்ஸ் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் இதையும் மறக்காமல் சேவ் பண்ணிடுங்க. இப்போ வந்து இன்ஸ்டலேஷன் பார்ட் ஃபுல்லாக முடிஞ்சுது. இவ்வளோ தான் இன்ஸ்டலேஷன், இவ்வளோ தான் சோர்ஸ் கோடிங் சேஞ்சஸ் பண்ணணும். ஸோ இப்போ வந்து நம்ம ப்ரீ ரிக்வெஸ்ட் ஸ்டெப் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ரிமைனிங் இருக்கிறது டேட்டா பேஸ் மட்டும்தான் கான்ஃபிகர் பண்ணணும். அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு எக்ஸாம் 2ல் வந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ ஆஸ் யூஷுவல் தான் உங்களோட எக்ஸாம் கண்ட்ரோல் பேனலை அட்மின் மோடில் ஓப்பன் பண்ணுங்கள். ஒன்ஸ் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் ஜஸ்ட் நமக்கு இந்த 2 சர்வீஸ் தான் ரெக்வயர்டாக இருக்கும். அப்பாச்சியும் MySQLையும் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் கீழே லாகில் செக் பண்ணிக்கலாம் கன்ஃபர்மேஷனுக்காக. 2 சர்வீஸுமே ரன்னிங்கில் தான் இருக்குது. இப்போ நம்ம MySQLக்கு நேராக இருக்க இந்த அட்மின் பட்டனை ஜஸ்ட் 1 டைம் கிளிக் பண்ணுங்கள். இப்போது நம்ம ப்ரௌசரில் ஒரு பேஜ் வந்து டிஃபால்ட்டாக ஓப்பன் ஆகும். ஸோ இங்கே தான் வந்து நம்ம நியூவாக நம்ம ப்ராஜெக்ட்டுக்காக டேட்டாபேஸ் க்ரியேட் பண்ணி கான்ஃபிகர் பண்ண போகிறோம். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் உங்களுக்கு வந்து ஆப்ஷன் அவைலபிளாக இருக்கும், நியூன்னு சொல்லிவிட்டு. ஸோ அந்த பட்டனை 1 டைம் ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ உங்களுக்கு வந்து டேட்டாபேஸ் நேம் வந்து கேட்கும். உங்களுக்கு என்ன நேம் வேணுமோ அதை கொடுத்துக்கலாம். நம்ம ப்ராஜெக்டில் ஈஸி செட்டப்காக நம்ம வந்து கேக் ஷாப்னே கொடுக்கலாம். நேம் கொடுத்ததுக்கப்புறம் ஜஸ்ட்டு க்ரியேட்டுங்கிற அந்த பட்டனை 1 டைம் கிளிக் பண்ணால் போதும். உங்களுக்கு வந்து டேட்டாபேஸ் வந்து நியூவாக க்ரியேட் ஆகிடும். ஸோ என்னோடய சிஸ்டமில் நான் ஆல்ரெடி அந்த டேட்டாபேஸை க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் ஆல்ரெடி இந்த டேட்டாபேஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ நான் அந்த ஸ்டெப் பண்ணலை. ஒன்ஸ் க்ரியேட் ஆனதுக்கப்புறம் ஜஸ்ட்டு அந்த நியூவாக க்ரியேட் பண்ண அந்த டேட்டாபேஸை 1 டைம் கிளிக் பண்ணுங்கள். ஸோ இனிஷியலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேபிள்ஸ் வந்து 0ன்னு ஷோ பண்ணோம், எந்த டேபிள்ஸும் இருக்காது. ஸோ இங்கே தான் வந்து நம்ம ப்ராஜெக்டில் இருக்க அந்த SQL ஃபைலை யூஸ் பண்ணி டேபிள்ஸ் எல்லாம் எக்ஸ்ட்ராக்ட் பண்ண போகிறோம். யூஷுவல் ஸ்டெப் தான். ஜஸ்ட்டு இங்கே போயிட்டு இம்போர்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் வந்து சூஸ் ஃபைல்னு சொல்லும். ஸோ அந்த ஃபைலை வந்து நம்ம சூஸ் பண்ண போகிறோம். மை ஃபோல்டர். ஸோ ஜஸ்ட்டு அந்த ஃபைலை கிளிக் பண்ணிவிட்டு ஓப்பன். இப்போ உங்களுக்கு அந்த ஃபைல் நேம் வந்து இங்கே ஷோ பண்ணோம். அண்ட் ரிமைனிங் எல்லாமே டிஃபால்ட்டு தான். கீழே வந்துட்டு இங்கே கோங்கிற அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணால் போதும். ஸோ என்னோடய சிஸ்டமில் நான் ஆல்ரெடி அதை இம்போர்ட் பண்ணிட்டேன். ஸோ அந்த ஸ்டெப் நான் பண்ணலை. ஒன்ஸ் டேபிள்ஸ் எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக இம்போர்ட் ஆகிடுச்சுன்னா நம்ம டேட்டாபேஸும் ஃபுல்லாக கான்ஃபிகர் பண்ணியாச்சு. அண்ட் நம்ம ப்ராஜெக்ட் வந்து கம்ப்ளீட்டாக இன்ஸ்டலேஷன் பார்ட் ஃபுல்லாமே முடிஞ்சிருச்சு. நம்ம டெமோ வந்து இப்போ 1 by 1 பார்க்கலாம். நியூ டேப் ஓப்பன் பண்ணிக்கலாம். அங்கே போயிட்டு நம்ம URL ப்ராஜெக்டோட URL டைப் பண்ணுறோம். localhost/cake/index.php தான் நம்மளோட வெப்சைட்டோட ஹோம் பேஜ். டைப் பண்ணிட்டு ஜஸ்ட் ஒரு என்டர். நம்ம வெப்சைட் வந்து இப்போ ஓப்பன் ஆகிடுச்சு. இதுதான் நம்ம வெப்சைட்டோட இண்டெக்ஸ் பேஜ். ஸ்டோர் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இங்கே இமெயில்ஸோட இந்த வெப்சைட் ஓனர்ஸ், அவங்களோட ஃபோட்டோஸ் அண்ட் அவங்க பற்றின இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து ஒரு சின்ன டயலாக் பாக்ஸில் டிஸ்பிளே ஆகும். நம்ம வந்து இங்கே லொக்கேஷனும் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இங்கே வந்து கூகுள் மேப் வந்து எஃபர்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால மேப் வந்து அக்யூரேட்டாக இருக்கும். கீழே ஒரு கான்டாக்ட் ஃபார்ம் இருக்கும். இங்கெல்லாம் நியூஸ் லெட்டர் சப்ஸ்கிரிப்ஷன் ஃபார்ம். அதுக்கப்புறம் கீழே வந்து அட்ரஸ் எல்லாமே இருக்கும். இவ்வளோதான் ஹோம் பேஜ். ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து இந்த பேஜில் இருக்கும்.
பண்ணிங்கன்னா நம்ம வந்து நம்ம வெப்சைட்டில் என்னெல்லாம் ப்ராடக்ட்ஸ் அவைலபிளாக இருக்கோ எல்லாமே வியூ பண்ணி பார்க்கலாம். இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ரெஸ்பான்சிவ் வெப்சைட் வந்து, அதனால் நீங்கள் பவர் பண்ணாலே எல்லாமே வந்து ஹைலைட் ஆகும் ஆட்டோமேட்டிக்காக. ப்ராடக்ட் அண்ட் ப்ராடக்டோட ப்ரைஸ் எல்லாமே கரெக்டாக காட்டும். இங்கே வந்து நீங்கள் 2 ஆப்ஷன் யூஸ் பண்ணலாம். ப்ரைஸ் வந்து ஹை டு லோ செட் பண்ணிக்கலாம், இல்லை லோ டு ஹைங்கிற இந்த ஃபில்டர் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கலாம். லோ டு ஹைன்னு வச்சிங்கன்னா ப்ரைஸ் லோலேருந்து ஹை வரைக்கும் இருக்க எல்லாமே டிஸ்பிளே ஆகும். அசெண்டிங்லேருந்து டெசெண்டிங்கோட மாதிரி ப்ரைஸ் வந்து. ஹை டு லோ வச்சிங்கன்னா ப்ரைஸ் வந்து ஹைலேருந்து லோ வரைக்கும் காட்டும். சிமிலர்லி நீங்கள் கேட்டகரி சூஸ் பண்ணலாம். கேக் சூஸ் பண்ணிங்கன்னா வெறும் கேக் மட்டும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். கப் கேக்னா கப் கேக் மட்டும் காட்டும். குக்கீஸ்னா வெறும் குக்கீஸ் மட்டும் உங்களுக்கு அவைலபிளாக காட்டும். ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஃபில்டர் ஆப்ஷன்ஸ் மாதிரி ப்ராடக்ட் வந்து ஃபில்டர் பண்ணிக்கிறதுக்கு. ஸோ மேக் யுவர் கேக் பேஜ் எதுக்குன்னா, நம்ம வந்து கஸ்டமராக வந்து யூசர்ஸ் சில பேர் வந்து கேக் வந்து ரெடிமேடாக கேட்பாங்க. அவங்க மாதிரி யூசர்ஸ்க்கு வந்து தான் இது. ஜஸ்ட் நம்ம வந்து ஃபோன் நம்பர்லையோ இல்லை இமெயிலையோ கான்டாக்ட் பண்ண வந்து, அதனால் இந்த மொபைல் நம்பர் இங்கே ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இங்கே வந்து சோஷியல் லிங்க்ஸும் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இனிஷியலாக இது வந்து எம்டியாக இருக்குது. பட் மேபி நீங்கள் சோர்ஸ் கோடில் வந்து உங்களுக்குன்னு ஒரு வெப்சைட்டோ இல்லை உங்களுக்கு ஃபேஸ்புக் பேஜ் அந்த மாதிரி எதனா இருந்துச்சுன்னா ஜஸ்ட் அதை வந்து நீங்கள் ஈஸியாக சோர்ஸ் கோடில் எம்பெட் பண்ணிடலாம். அண்ட் அபவுட் பேஜ் வந்து ஆஸ்ட்ரல். ஸோ இந்த வெப்சைட்டோட ஓனர்ஸ், இந்த வெப்சைட்டில் வேலை பார்க்குற டாப் டேட்டர்ஸ் எல்லாத்தோட இன்ஃபர்மேஷனும் அவைலபிளாக இருக்கும். ஸோ ஃபவுண்டர், என்னெல்லாம் அவார்ட்ஸ் வந்து அந்த பேக்கரி ஓன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு காட்டும். டீம், நேஷனல் லொக்கேஷன் அண்ட் கான்டாக்ட் ஃபார்ம் வந்து கீழே இருக்கும். ஸோ இவ்வளோ தான் அபவுட் அஸ் பேஜ். கான்டாக்ட் அஸ் பேஜும் சிமிலராக தான் இருக்கும். அண்ட் லொக்கேஷன் ப்ரொவைட் ஆகிருக்கும், கான்டாக்ட் ஃபார்ம் இருக்கும், நியூஸ் லெட்டர் இருக்கும். ஸோ இதுதான் ஷாப்பிங் கார்ட். இப்போ இனிஷியலாக வந்து நம்ம கார்ட்டில் வந்து எதுவும் ப்ராடக்ட்ஸ் வந்து ஆட் பண்ணலை, அதனால வந்து எம்டியாக இருக்குது. ஸோ ஒன்ஸ் ப்ராடக்ட் எதனா ஷாப்பிங் பண்ணதுக்கப்புறம் இங்கே வந்து ப்ராடக்ட்ஸ் வந்து அப்டேட் ஆகும். நம்ம அதையும் டெமோவில் 1 by 1 பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் பேஜ்லேருந்து வரேன். இதுதான் உங்களுக்கு லாகின் பேஜ். ஏற்கனவே எக்ஸிஸ்டிங் யூஸராக இருந்தால் யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் போட்டுட்டு லாகின் பண்ணிக்கலாம். நியூ யூஸராக இருந்தோம்னா கிரியேட் அண்ட் அக்கௌண்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ டெமோவுக்காக நம்ம இப்போ ஒரு நியூ யூஸர் கிரியேட் பண்ணலாம். ஸோ இதுதான் ரெஜிஸ்ட்ரேஷன் பேஜ். வந்து எந்த இமெயிலுக்கு நீங்கள் இங்கே ப்ரொவைட் பண்ணுறீங்களோ அந்த இமெயிலுக்கு வந்து ஒரு வெரிஃபிகேஷன் இமெயில் போகும். அந்த இமெயிலில் இருக்க லிங்கை வந்து நீங்கள் கிளிக் பண்ணி வெரிஃபை பண்ணால் மட்டும்தான் யூசர் வந்து வேலிடேட் ஆவாங்க. ஸோ டெஸ்டிங்காக நீங்கள் இதுக்காகவும் ஒரு இமெயில் கிரியேட் பண்ணிக்கிறது ஒரு பெட்டர் ரெக்கமெண்டேஷனாக இருக்கும். நான் இங்கே வந்து என்னோட டீம் டெஸ்டிங் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த கேப்ஷாவை ஜஸ்ட் ஒன் டைம் ஸோ ஒன்ஸ் ஃபில் பண்ணதுக்கப்புறம் எல்லா டீட்டெயில்ஸும் கரெக்டாக ஃபில் பண்ணிருக்கீங்களா செக் பண்ணிவிட்டு அண்ட் ஃபைனலாக ஜாயின் நவுங்கிற இந்த பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு வெல்கம் மெசேஜ் வந்து வந்துடும். ஸோ உங்களோட மெயில் பாக்ஸ் போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு கன்ஃபர்மேஷன் மெயில் வந்திருக்கும். நான் அதையும் உங்களுக்கு இப்போ காட்டுறேன். ஓப்பன் பண்ணிக்கிறேன்.
இப்போ என்னோட ஜிமெயில் வந்து ஓப்பன் பண்ணிவிட்டேன் ஹெச்டிஎம்எல்ல. சம்டைம்ஸ் வந்து செக்யூரிட்டி ரீசனுக்காக நமக்கு இந்த இமெயில்ஸ் வந்து ஜங்க் மெயில் இல்லைன்னா ட்ராஷில் கூட விழுந்துருக்கும். ஸோ அதையும் செக் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி இங்கே வந்து ட்ராப் ஆகிருக்கிற மெயில் இதுதான் நம்மளோட வெரிஃபிகேஷன் இமெயில். கேக்வாக் இமெயில் வெரிஃபிகேஷன் சப்ஜெக்ட் இருக்கும். கீழே வந்து இந்த லிங்க்கும் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ ஜஸ்ட் அதை ஒன் டைம் ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ அது வந்து இங்கே ரீடைரக்ட் ஆகும். நம்மளோட இமெயில் அட்ரஸும் சக்ஸஸ்ஃபுல்லாக வெரிஃபை ஆகிடும். ஒன்ஸ் வெரிஃபிகேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த மாதிரி அகைன் லாகின் பேஜுக்கு அதுவே ரீடைரக்ட் பண்ணிடும். ஸோ நம்ம அந்த யூசர் நியூவாக க்ரியேட் பண்ணதை வச்சு லாகின் பண்ணலாம். ஒன்ஸ் லாகின் பண்ணதுக்கப்புறம் நமக்கு நம்மளோட ப்ரொஃபைல் வந்து இப்படி தான் டிஸ்பிளே ஆகும். நேம் அண்ட் லாஸ்ட் நேம், நம்மளோட அட்ரஸ், ஃபோன் நம்பர் எல்லாமே இங்கே அப்டேட் பண்ணிக்கலாம். நம்மளோட பாஸ்வேர்ட் சேஞ்ச் பண்ணணும்னா இங்கே தான் சேஞ்ச் பண்ணணும். அக்கௌண்ட்டை டிலீட் பண்ணணும்னா இங்கே வந்து டிலீட் பண்ணிடலாம். பாஸ்வேர்ட் ப்ரொவைட் பண்ணிவிட்டு டெமோக்காக இந்த ப்ராடக்ட்டை ஆர்டர் பண்ணலாம். யூஸ் பண்ணிக்கிறேன். குவான்டிட்டி ரெண்டு ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து கார்ட் வந்து அப்டேட் ஆயிடுச்சு. நீங்கள் வந்து பார்க்கலாம் ஐட்டம்ஸ் வந்து 2 ஆட் ஆயிருக்கு. கேக் வந்து ஆர்டர் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து நம்ம கார்ட்டில் வந்து 3 ஐட்டம்ஸ் ஆட் ஆயிருக்கு. நம்ம வந்து இப்போ செக் அவுட் பண்ணி பார்க்கலாம். கார்ட்டில் என்னென்ன ஐட்டம்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குன்ட்டு இங்கே டிஸ்பிளே ஆகும். அதோட ப்ரைஸ், அமௌண்ட் அண்ட் குவான்டிட்டி, டோட்டல் ப்ரைஸ் எல்லாமே இங்கே டிஸ்பிளே ஆகும். ஆர்டர் சம்மரி வந்து இங்கே ரைட் ஹேண்ட் சைடில் டிஸ்பிளே ஆகும். இப்போ டோட்டல் அமௌண்ட் வந்து 2000. நம்ம செக் அவுட் பண்ணலாம். இதுதான் செக் அவுட் பேஜ். நம்ம பில்லிங் அட்ரஸ் வந்து இங்கே ஃபில் பண்ணணும். கண்ட்ரி டிஃபால்ட் இந்தியா தான். சிட்டி வந்து சென்னையே செலக்ட் பண்ணிக்கலாம். போஸ்டல் கோட் ரேண்டமாக ஜிப் கோட் போட்டுக்கிறோம். இந்த ஆப்ஷன் எதுக்குன்னா உங்கள் ஷிப்பிங் அட்ரஸும் பில்லிங் அட்ரஸும் சேமாக இருக்கான்னு கேட்கும். பேமெண்ட் மெத்தட் கிரெடிட் கார்டா இல்லை பேபாலான்னு கேட்கும். கிரெடிட் கார்டு கொடுத்துக்கலாம். ஸோ கரண்ட்லி வந்து இது விசா கார்டு மட்டும்தான் அக்செப்ட் பண்ணும். ஸோ விசா கார்டு எல்லாமே 4ல் தான் நம்பர் ஸ்டார்ட் ஆகும். கார்டு நம்பர், இந்த கார்டு நம்பர் போனால் மட்டும்தான் இது நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து ப்ராசஸ் ஆகும். இல்லைனா வந்து ட்ரான்சாக்ஷன் வந்து ஃபெயில் ஆகும். நெக்ஸ்ட் கார்டு ஒரு சாம்பிள் கார்டு நம்பர் எடுக்கலாம். கார்டு நம்பரை காப்பி பண்ணிட்டு ட்ராப் பண்ணுறோம். கார்டு வந்து கார்டு ஓனர் நேம் கொடுத்துருக்கு. எக்ஸ்பைரேஷன் இயர் வந்து சிபிபி சுமார் ரேண்டமாக கொடுத்துடலாம். ஒன்ஸ் எல்லா டீட்டெயில்ஸும் கம்ப்ளீட்டாக ஃபில் பண்ணதுக்கப்புறம் கீழே இங்கே ஸ்க்ரோல் டவுன் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் ஆர்டர் ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. ஸோ ஒன்ஸ் நீங்கள் வந்து கன்ஃபார்ம் ஆர்டர் கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்து செக் அவுட் பேஜ் வந்து கம்ப்ளீட் ஆகிடும். கீழே வந்து உங்களுக்கு ஆர்டர் கன்ஃபர்மேஷன் வந்து டிஸ்பிளே ஆகும். ஃபைனலி நீங்கள் வந்து ஹோம் பேஜை சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம லாஸ்ட்டாக ஒரு ஸ்டெப் பார்க்க வேண்டியது நம்ம அட்மின் பேனல் சைடை கவர் பண்ணணும். நார்மல் யூசருக்கும் அட்மின் யூசருக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னா, அட்மின் யூசர்ஸால் யாரெல்லாம் நம்ம வெப்சைட்டில் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு வந்து டிஸ்கவுண்ட் இமெயில்ஸோ இல்லை ப்ராடக்ட் கூப்பன் மெயில்ஸ் அந்த மாதிரி எதனா வந்து ஷேர் பண்ண முடியும்.
ஸோ இது நார்மல் யூசரோட ப்ரொஃபைல், அதனால தான் வெறும் எடிட் ஆப்ஷன் மட்டும்தான் இருக்கு. ஸோ நான் இப்போ வந்து அட்மின் ப்ரொஃபைலில் சைன்இன் பண்ணி காட்டுறேன். இப்போ நம்ம லாக் அவுட் பண்ணியாச்சு. அகைன் லாகின் பண்ணுறேன். ஸோ நம்ம இப்போ அட்மின் பேனலில் வந்துட்டோம். இங்கே வந்து நீங்கள் கிளியராக பார்க்கலாம். இங்கே 2 ஆப்ஷன்ஸ் அவைலபிளாக இருக்கும். ஒன்று எடிட் ப்ரொஃபைல் அண்ட் அனதர் ஆப்ஷன் வந்து சென்ட் இமெயில் இருக்கும். இது எதுக்குன்னா நம்ம வெப்சைட்டில் யாரெல்லாம் வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு வந்து நம்ம வந்து மெயில் அனுப்ப முடியும். ஸோ இதுக்கு முன்னாடி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கணும். ஸோ அதுக்கு தான் நம்ம வந்து கீழே அந்த நியூஸ் லெட்டர்ங்கிற ஆப்ஷனை வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இதை நம்ம இப்போ லாக் அவுட் பண்ணிடலாம். டெமோக்காக வந்து அதை சப்ஸ்கிரைப் பண்ணி காட்டுறேன். இங்கே ஹோம் பேஜ் வந்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு இமெயில் அட்ரஸோட நியூஸ் லெட்டர் வந்து அவைலபிளாக இருக்கும். இங்கே வந்து உங்கள் இமெயில் அட்ரஸ் வந்து ப்ரொவைட் பண்ணணும். மேக் ஷியூர் இது வந்து ஜிமெயில் ஐடி கரெக்டாக ப்ரொவைட் பண்ணிருக்கீங்களான்னு பார்த்துக்கோங்க. ஜஸ்ட்டு எல்லாத்தையும் டைப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் சப்ஸ்கிரைப் கிளிக் பண்ணதுக்கப்புறம் கீழே வந்து இந்த மாதிரி ஒரு கன்ஃபர்மேஷன் வந்துடும். தேங்க்யூ ஃபார் சப்ஸ்கிரைபிங். அதே நம்ம அட்மின் போகலாம். சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு மெயில் அனுப்பலாம். ஸோ உங்களோட சிஸ்டமில் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்களோ இந்த மெயில் வந்து காமனாக எல்லாருக்குமே போயிடும். ஜஸ்ட்டு நீங்கள் ஒரு டைம் இந்த மெயிலை க்ரியேட் பண்ணி செக் பண்ணாலே போதும். இப்போ டேட்டா பேஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக அது எல்லா யூசரோட இமெயிலையும் டச் பண்ணி அவங்க எல்லாருக்கும் செட் பண்ணிடும். சப்ஜெக்ட் வந்து கண்டென்ட் வந்து வந்து கண்டென்ட் வந்து கிரியேட் பண்ணிக்கிறோம். ஹைலைட் வேணாலும் இங்கே இருக்க அவைலபிள் ஆப்ஷன் எது வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இமேஜ் இம்போர்ட் பண்ணுறது இல்லை ஃபார்மேட்டிங் எந்த ஆப்ஷன்ஸும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து இப்போ சிம்பிளான ஒரு இமெயில் தான் கிராஃப்ட் பண்ணியிருக்கேன். சப்ஜெக்ட் போட்டுட்டோம் அண்ட் கண்டென்ட் வந்து கிரியேட் பண்ணியாச்சு. எல்லாம் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் ஜஸ்ட் இந்த சென்ட் இமெயிலுங்கிற ஆப்ஷனை ஒன் டைம் ப்ரெஸ் பண்ண வேண்டியதான். ஸோ ஒன்ஸ் கம்ப்ளீட் சென்ட் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் வந்துடும். மெசேஜ் சென்ட் சக்ஸஸ்ஃபுல்லி. இப்போ நீங்கள் வந்து உங்களோட நீங்கள் எந்த டெஸ்டிங் இமெயிலை யூஸ் பண்ணிங்களோ அதை வந்து செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ இன்பாக்ஸில் உங்களுக்கு அந்த இமெயில் வந்து ரிசீவ் ஆகிருக்கும். ஸோ எனக்கும் நான் வந்து இப்போ செக் பண்ணி காட்டுறேன். நான் இதை ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிறேன். இந்த டைம் வந்து இது இன்பாக்ஸ்லேயே வந்திருக்கு. நீங்கள் பார்க்கலாம். ஸோ இதில் வந்து ஃப்ரம் அட்ரஸ் வந்து எங்கள் டீமோட டெஸ்டிங் இமெயில் அட்ரஸ் இருக்குது. அண்ட் ரெசிபி அண்ட் நேம் வந்து நீங்கள் என்ன இமெயில் அட்ரஸ் ப்ரொவைட் பண்ணீங்களோ அந்த ரெசிபி இமெயில். சிசியில் வந்து யாரெல்லாம் வந்து அந்த டிபியில் அதர் யூசர்ஸ் இருக்காங்களோ அவங்க எல்லாருமே சிசியில் ஆட் பண்ணிடும். ஸோ உங்கள் நேம் அண்ட் அதர் யூசர்ஸோட இமெயிலையும் சிசியில் ஆட் பண்ணிடும். ஸோ நம்ம எடிட் பண்ண கண்டென்ட் வந்து இங்கே அவைலபிளாக இருக்கும். கண்டென்ட் வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ இதுதான் அட்மினுக்கான எக்ஸ்ட்ரா ப்ரிவிலேஜ் மாதிரி. அதனால எக்ஸ்ட்ராவாக இந்த மாதிரி டிஸ்கவுண்ட் ரிலேட்டட் ஈவெண்ட்ஸ் வந்து எல்லா சப்ஸ்கிரைபர்ஸும் ஸ்பான்டேனியஸாக அனுப்ப முடியும் ஒரே டைமில். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மோஸ்ட்லி எல்லா டாபிக்ஸையும் கவர் பண்ணியாச்சு. இந்த ப்ராஜெக்ட் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். கமெண்ட்ஸில் என்ன டவுட்ஸ்னாலும் கேளுங்க.
ஈவன் எதனா ப்ராஜெக்டில் ஏதாவது ஸ்டெப்பில் ஸ்டக் ஆகிருந்தீங்கனாலும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. ஈவன் எங்கள் சேனலுக்காக நாங்கள் இன்ஸ்டாகிராம் பேஜும் ஓப்பன் பண்ணியிருந்தோம். ஸோ உங்களுக்கு கமெண்ட்ஸில் எதனா டவுட் கொரிஸ் ரிசால்வ் ஆகலைன்னா நீங்கள் இன்ஸ்டாகிராம் பேஜ்லேயே எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் ஒரு நல்ல ப்ராஜெக்டில் அகைன் உங்களை சந்திக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அண்டில் தென் சைனிங் ஆஃப். Genie, bye, take care.